நமஸ்காரம். என்னோட சமையலறைக்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறேன். எ இன்னைக்கு நான் ஒரு சமையல போடப் போறேன். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா வீட்டிலயும் முக்கியமா சவுத் இண்டியன் வீட்ல அரிசி தான் முக்கியம். அதனால நான் முதல்ல அரிசிய கேஸ்ல வச்சுடுறேன். அது வேவறதுக்குள்ள நானு வேற ஏதாவது யோசனை பண்ணி செய்றேன். இதுதான் அரிசி. இது ஒரு 400 கிராம் ஒரு பாவு சேரில் போட்டிருக்கேன். இதை வந்து நான் நல்லானா கழுவிக்குவேன். ஒரு 3-4 தடவைனா கழுவுவேன். அது அந்த ஒரு கிளியர் வெள்ளம் வரும் வரையில். அரிசியும் வெல்லமும் ஒன்றா தான் வைக்குவேன். தண்ணியும் ஒன்றா தான் வைக்குவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எனக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. உப்பை வந்து நாம் அரிசியும் உப்பையும் ரொம்ப நம்ம பாதுகாக்கணும், மரியாதையாக வைக்கணும். அதனால் உப்பை வந்து வலது கையில் எடுத்துட்டு நல்லோனா பிரார்த்திச்சிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் கழுவிடணும். அதாவது அரிசி தண்ணியில் தூக்கி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ இப்படி பண்ணிவிட்டு அன்னபூர்ணேஸ்வரியை வேண்டிட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு குழம்பும் ஒரு சைட் டிஷ்ஷும் எது பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். இது வந்து கொண்டக்கடலை நல்லா ஊறிட்டுருக்கு. இது ஃப்ரிட்ஜில் இருந்ததை இப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ இதை வந்து நான் குழம்பு பண்ணுறேன். பின்ன இது வந்து ரெட்டு கீரை, அமரந்தஸ் கீரைன்னு, தண்டு கீரை. இதை சிவப்பு தண்டு கீரைன்னுவாங்க. இதை வந்து நான் பொரியல் பண்ணிடுறேன். ரெட் அமரந்தஸ். அப்புறம் நான் இந்த கொண்டக்கடலை நல்லா நான் கழுவிட்டேன். இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 தடவை விசில் வரும் வரையில் வேக விடுறேன். திரும்பியும் இதில் உப்பு, பின்ன மஞ்சள் பொடியும் போடணும். மஞ்சள் பொடி, மஞ்சள். இதை வந்து நம்ம மஞ்சள் பொடி இல்லாத சமையலே எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் மஞ்சள் பொடி போடுவோம். மஞ்சள் பொடி இது வந்து ஒரு நல்ல கலரு மாத்திரம் இல்லை, இது ஒரு ஆன்டிசெப்டிக்கு. அது மாத்திரம் இல்லை, மஞ்சள் இல்லாத சமையலை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. இப்போ அடுத்தது நான் இந்த ப்ரெஷர் குக்கரை நல்லோன்னா மூடிடுறேன் டைட்டாக. இப்போ கீரையை கழுவிக்கலாம் வாங்க. இதில் வந்து நான் அந்த தண்டு, ரொம்ப கடினமான தண்டும் வேரும் எல்லாம் எடுத்தாச்சு. இப்படி ஒரு பிக்கு பவுலில் போட்டுட்டு தண்ணி நல்லோனா ஊற்றிட்டு, எனக்கு நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், தண்டெல்லாம் எடுத்துட்டோம், வேரெல்லாம் எடுத்துகிட்டு கூட மண் நிறையா இருக்கும். அதனால் ஒரு 5-6 தடவை நல்லோனா கழுவிட்டு மண் இல்லாமல் இருந்தால் மாத்திரம் நான் இதை பொடியாக அரிஞ்சிக்குவேன். இன்னமும் பொடியாக அரியலாம். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ஷூட்டிங் எடுக்கிற டென்ஷனில். சரி, ப்ரெஷர் வந்துருச்சு, நான் வெயிட்டு வச்சிடுறேன். இந்த பக்கத்துலேயே அரிசியும் வெந்துன்னு இருக்குது. பார்க்கும்போது இன்னும் ஒரு 15 நிமிஷமாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி, இது வேகட்டும். ப்ரெஷர் வந்துருச்சு. கொண்டக்கடலை ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லோன்னா இது 3வது 4வது விசிலுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது வானலியை நான் கேஸில் வச்சுட்டு சூடாக்கிய சேஷம் நான் இதில் கீரை பொரியல் பண்ணுறேன். சூரியகாந்தி எண்ணெய், கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும், 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் அதில் போட்டு வதக்க போகிறேன்.
இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும் வரையில் நல்லோண வதங்கணும். நான் மோஸ்ட்லி கீரையில் கருவேப்பிலை போட மாட்டேன். அப்புறம் கீரையை நல்லா ப்ரௌன் ஆனோடனே கீரையை போட்டுருவேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்ச கீரை இதில் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பின்ன சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வச்சிருவேன். சிம்மில் வச்சிருவேன். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்தா போதும். ஓ, மஞ்சள் பொடி ஆயிடுச்சு. அது உப்பு. நான் எப்போவுமே கல்லுப்பை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சிப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேவணும். கீரைக்கு இந்த அரிசி நான் பார்க்குறேன். அரிசியை பாருங்கள், இப்படி நாங்கள் ஒரு 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 அரிசி பதம் பார்த்தாலே நமக்கு அது தெரிஞ்சிரும் வெந்துச்சா வேவலையான்னு. இப்போது இது வெந்துருச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. நாம் வடிச்சிடலாம். நல்லோன்னா பிரார்த்திச்சிட்டு நான் அந்த அரிசியை வடிகட்டிடுவேன். சாதத்தை இப்படி தான் நான் வடிகட்டுவேன். இப்படி மெல்ல பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது நல்லா எல்லா ட்ராப்பும் அதில் வந்துடும். கஞ்சியில் எல்லா ட்ராப்பும் வந்துருச்சுன்னா அரிசி மாத்திரம் அதில் இருக்கும். அப்போ இது டைமும் சேவ் ஆகுது எனக்கு. பின்ன நல்ல மெல்ல இங்கே பார்த்திங்கன்னா நான் முறைச்சி பார்த்துட்ருக்கேன். அது என்னன்னாக்கா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தேங்காய் இல்லைன்னு. அதனால் என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வச்சிடலாமா, இல்லை வேறு ஏதாவது யோசனை பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி தேங்காவை உரிக்கலாம். தேங்காய் மட்டை இருந்தது, தேங்காவை உரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்பனில் இப்படி தேங்காய் உரிக்குவோம் நாங்கள். இப்படி தான் தேங்காய் உரிக்கிறது. இது எல்லா கேரளாவில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். தேங்காய் இப்படி உரிச்சிட்டு நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா இப்படி இருக்கும். நாங்கள் இதில் தான் தேங்காய் துருவுறது. இதை நான் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி துருவிடுவேன். அன்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடுறது. உங்களோட ஆதரவால் எனக்கு இன்னும் நல்ல நல்ல வீடியோ போடன்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் துருவலை நான் அந்த கீரையில் போட்டுடுறேன். ஒரு மிஸ்டேக்கு பண்ணிட்டேன். தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன் கீரையில். ஒரு கிளாஸு தெரியாமல் ஊற்றிட்டேன் டென்ஷனில். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணி தெளித்தா மாத்திரம் போதும். இது என்னன்னாக்கா டைம் இல்லாதனால ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. அப்போ சோறு வடிச்சிட்டு நான் வெறும் கீரை பொரியல் மாத்திரம் பண்ணேன். குழம்பு வைக்க முடியல என்னால். அது ராத்திரிக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோவில் இது மாத்திரம் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.